போயிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம். வரேன். Bye, sweetheart. டாடி. அவங்க போயிட்டாங்களாமா? போயிட்டாங்க டாடி. டாடி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. அனு, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் புரியல. சுத்தி வளைக்காம நேரடியா சொல்லிடுறேன். என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா என்னால விளக்கம் சொல்ல முடியாது. பேபி, தயவு செஞ்சு செல்வனை மறந்துரு. எஸ் மை சைல்ட். உனக்கு அவனுக்கும் கல்யாணம் நடக்காது. நீ படிச்ச பொண்ணு, மனசை தேத்திக்க தைரியமா இரு. என்ன சொல்றீங்க? ஆமா, உன்னுடைய நட்சத்திரமும் அனுடைய நட்சத்திரமும் பொருந்தலன்னு சொல்றேன். நீ எனக்கு ஒரே பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கை நல்ல விதமா அமைச்சு கொடுக்கறது என்னோட கடமை. உங்க 2 பேருடைய மனப்பொருத்தமும் குணப்பொருத்தமும் இப்ப எனக்கு அவசியம் இல்ல. நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்காது. அம்மா, அது வந்து மேற்கொண்டு எந்த விளக்கமும் நீ என்ன கேட்க கூடாது. நான் என்ன சொல்றேன்? செல்வம், வாதம் பண்ணக்கூடிய நிலைமையில இப்ப நான் இல்லப்பா. தயவுசெய்து இன்னையோட அந்த அணுவை மறந்துரு. இனி அவளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. காதல் இல்லாட்டி சாதல் தான் நீ முடிவு செஞ்சுட்டா உங்க அம்மாவுடைய சாவு உன்னை முந்திக்கும். நான் ஊருக்கு புறப்படுறேன். நீ தாய் சொல்ல தட்டாத பிள்ளையா இருக்கு பாரு. வரேன். ஐயா, பாலு. அப்படி வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஐயா. என்ன தாத்தா? ஐயா கோவிச்சுக்கலன்னா ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலாம்னு. பரவாயில்ல, கேளுங்க. இல்ல, சம்பந்தி அம்மா வந்து பேசிக்கிட்டு இருந்தப்ப கூட அனுவுக்கு செல்வத்துக்கும் கல்யாணம் தான் சொன்னீங்க. 4 நட்சத்திரம் கூட பாக்கணும்னு சொன்னீங்க. சம்பந்தி அம்மா போனதுக்கு அப்புறம் அனுவு கிட்ட செல்வத்தை மறந்துடுன்னு சொல்லிவிட்டீங்க. அதான் ஏன் என்னன்னு அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? அப்படி ஒண்ணு இல்லைங்க. நீங்க கேட்கறதுனால அந்த ரகசியத்தை சொல்றேன். செல்வன் வேற யாரும் இல்ல, என் மகன். இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. தாத்தா, நான் தான் செல்வம் பேசுறேன். தம்பி தம்பி தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன தாத்தா? தம்பி, அனுவை நீங்க மறந்துருங்க தம்பி. என்ன? ஆமா தம்பி. தம்பி, இந்த ஜென்மத்தில் அதுக்கும் உங்களுக்கு கல்யாணம் நடக்க போறதில்ல தம்பி. தாத்தா, என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றது எனக்கு புரியல. அனு உங்களுக்கு தங்கச்சி முறை வேணுமா? நான்சென்ஸ். உங்களுக்கு என்ன பைத்தியமா? யார் அப்படி சொன்னது? இல்ல, உங்க அப்பா தான் சொன்னார். தாத்தா, உங்களுக்கு உண்மையிலேயே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எங்க அப்பா யாரு எப்படி இருப்பாருன்னு நானே பார்த்தது இல்ல. நீங்க எப்படி பாத்தீங்க? அவசரப்படாங்க தம்பி. உங்க அப்பா வேற யாரும் இல்ல, எங்க ஐயாவே தான். என்ன? ஆமா தம்பி, அனுவோட அப்பா தான் உங்களுக்கு அப்பா. அனுவோட அப்பா எனக்கு அப்பாவா? உங்களுக்கு யார் சொன்னது? இப்பதான் ஐயா என்கிட்ட சொன்னார். அவரே சொன்னாரா? தம்பி, இங்க ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க போன வச்சிருங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஆமா. மிஸ்டர் ராஜசேகர் என்னோட அப்பா. சபாஷ். என் அப்பனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனி நான் அவனை விட போறது. ராஜசேகர்! தம்பி, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்க அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இப்பதான் முதல் தடவையா இவ்வளவு நெருக்கமா பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. மிஸ்டர் ராஜசேகர். என்னடா மரியாதை இல்லாம அப்பம் பேரை சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க கூடாதுங்கிறனால தான் அப்படி கூப்பிட்டேன். அது மட்டும் இல்ல, நம்ம கதையினுடைய கிளைமேக்ஸே இப்பதான் ஆரம்பம். மிஸ்டர் ராஜசேகர்,
இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு பெரிய பிசினஸ்மேன். ஆனா அன்னைக்கு தாலி கட்டின பொண்டாட்டியும் பெத்த குழந்தைகளும் விட்டுட்டு ஓடி போன ஒரு கோழை. நீங்க பெத்த பிள்ளைங்களுக்கு அண்ணன் தங்க முறை தெரியாம கல்யாணம் நடத்தி இருந்தீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்ல? கட்டின சம்சாரத்தை சம்பந்தியாவும் பெத்த மகன மருமகனாவும் ஆக்க இருந்தீங்களே, உங்களுக்கு எல்லாம் மானமே இல்லையா? கல்லால் அடிச்சு கொல்லப்பட வேண்டிய நீங்க எல்லாம் இன்னும் உயிரோடு நடமாடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் ரோஷம் இல்ல? அப்பாவியான உங்க முதல் மனைவிக்கு நீங்க துரோகம் செஞ்சதுனாலதான் உங்க இரண்டாவது மனைவி ஆண்டவன் படுக்க வச்சான். அண்டர்ஸ்டாண்ட்? உங்களை சும்மா விட போறது. எங்க அம்மாக்கு தெரியாம இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்ட உங்களை கோர்ட்டுக்கு இழுத்து கூண்டுல ஏத்துறேன். நீங்க ஒரு அயோக்கியன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல வர்ற மாதிரி செய்யறேன். உங்க மேல ஜனங்களை காரி துப்ப வைக்கிறேன். எங்க அம்மாவோட கண்ணீருக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். அவங்க கண்ணீர் உங்களை பழி வாங்க விடாது. ஆமாண்டா, உங்க அம்மா பெரிய பத்தினி. அவ விடுற கண்ணீர் அப்படியே என்ன எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். போடாடே. என்ன சொன்ன? You bloody bastard! அவனை விடுங்க தாத்தா. என்ன அடிக்கிறதுனால மட்டும் இவனோட அம்மா உத்தமி ஆயிட போறாளா? உத்தமையா நீங்க? பத்தினியா நீங்க? நான் சொல்லலம்மா, கல்லானாலும் கணவன் சொல்லுவீங்களே, கருணையே இல்லாத அந்த கல்லுதான் சொல்லுச்சு. உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? அனுவை ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலங்கிறது எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். செல்வம், நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அந்த பாவி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் இல்லாம உங்களை பத்தி தரக்குறைவா வேற பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு நான் நல்ல பாடம் கத்து கொடுக்குறேன். செல்வம், அப்பா அப்படியெல்லாம் பேசாதப்பா. அவர் எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. அவர் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். பாரத பொண்ணு இல்லையா? கண்ணகி சீதை பிறந்த மண்ணோட மகிமை. நீங்க வேற எப்படி பேசுவீங்க? அம்மா, உங்க கணவர் மேல கேஸ் போட்டு அவரை தலை குனிய வச்சு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வைக்கல, நான் உங்க மகன் இல்ல. வேண்டாம்பா, நான் சொல்றத கேளு. அவருக்கு தலை குனிவு வர்ற மாதிரி எதையும் செஞ்சிடாதே. எனக்கு தலை குனிவு வர்ற மாதிரி அவர் உங்களை பத்தி பேசலாம், ஆனா நான் செய்யக்கூடாதா? என்னை பத்தி நேத்து மட்டும் பேசலப்பா. அவர் அன்னைக்கே இப்படி பேசித்தானே என்ன வீட்டை விட்ட விரட்டினாரு. என்னமா சொல்றேன்? என் ஒழுக்கத்தை பத்தி உங்க அப்பா பேசினார்னா அவரா பேசினாரு? இல்ல, அவர் அப்படி பேச வச்ச ஒருத்தர். பேச வச்சானா? யாருது? குடும்ப வாழ்க்கையில வெறுப்பு ஏற்பட்டுதான் அப்பா நம்மளை எல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டுதான் இத்தனை நாள் என்கிட்ட சொல்லிட்டு வந்த. இப்ப ஏதோ புதுசா சொல்றியே, நல்லா புரியுற மாதிரி சொல்லுமா. உங்க அப்பாவுக்கு ஒரு நண்பன் இருந்தா. அவன் சாதாரணமானவன் இல்ல, ஒரு சினிமா நடிகை, பேரு கிஷோர். ஒரு சமயம் நம்ம கிராமத்துக்கு ஷூட்டிங்காக வந்திருந்தான். ஒரு நாள் உங்க அப்பா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. வாங்க வாங்க கிஷோர், உட்காரு. உட்காருங்க. பரவாயில்லைங்க. அட உட்காருங்க. உட்காரியா? உட்காந்துறேன். அகிலா, அகிலா, இதோ வந்துட்டேங்க. இவ என்னுடைய மனைவி அகிலா. என்னங்க, இவர் சினிமாக்காரராச்சே, உங்களுக்கு எப்படி தெரியும்? இவன் கூட காலேஜ்ல படிச்சான். நாங்க ரெண்டு பேரும் உயிருக்குயிரான நண்பர்கள். இது கிஷோரோட செக்ரட்டரி, அதாவது காரியதரிசி. வணக்கம். அது மாதிரி ஒரு வேலை. ஆமா, குழந்தைங்க முதலாளி வீட்டுக்கு அப்ப கூட அழைச்சிட்டு போயிருக்கான். அப்படியா? நானே இப்ப அழைச்சிட்டு வந்துடுறேன். கிஷோர் 5 நிமிஷம் வந்துடுறப்ப. சீக்கிரமா வந்துருப்பா. ஓய், அகிலா சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணி வை. நல்ல வேலையா போற வழியே நான் மீட் பண்ணிட்டேன். இவன் தான் என் பையன் செல்வன், இது என் பொண்ணு செல்வி. சாரா, நான் அப்பகுட்டன், നിങ്ങളുടെ ഫാൻ, ഇവിടെ കുക്ക്. നിങ്ങൾ പടം ഞാൻ എല്ലാം കണ്ടു. പോയ വാരം നിങ്ങൾ പടം കുടികെടുത്തവൻ. அவ்வளவு நல்லா இருந்ததா? டிக்கெட் கிட்டில்ல. என்னங்க, டிஃபன் ரெடியா இருக்கு, வாங்க. ஓ, வாங்க போலாம், வாங்க போலாம். கமான் கமான். நீங்களுக்காக அசல் நெய்யினால் செஞ்சதா எனக்கு அது மாதிரி. சாப்பிடுப்பா, சாப்பிடுங்க. சாப்பிடியா? கிஷோர், உன்ன மாதிரி நான் லட்சாதிபதி இல்ல, இதெல்லாம் ஏழை வீட்டு டிஃபன். பாத்தியா, இப்படி பேசினா நான் எந்திரிச்சு போயிடுவேன். ஐயோ, சாப்பிட்டு போயிடலாமே. ஏன் பறக்கறாய்? சாப்பிடுப்பா. பிரமாதமா இருக்கும் டிஃபன். என் ஒய்ஃப் சமையல்ல குவீன்.
வரட்டுங்களா? வந்துட்டீங்களா? ஏன் வரக்கூடாதுன்னு நினைச்சியா? என்னங்க ஏதேதோ பேசுறீங்க? பேச வச்சிட்டியே. யாராவது என்ன தேடி வந்தாங்களா? இல்லைங்க, யாருமே வரல. யாரும் வரல. இது கிஷோர் பிடிக்கிற சிகரெட் பாக்கெட் மாதிரி இருக்கு. கிஷோர் இங்க வந்தானா? இல்லைங்க. பின்ன இந்த பாக்கெட் இங்க எப்படி வந்துச்சு? தெரியாதுங்க. தெரியாது? தெரியாது. உண்மையை சொல்லு, கிஷோர் வந்தானா இல்லையா? இங்க இருந்தா வந்தவனை நீ என்ன செஞ்ச? நான் ஒண்ணும் செய்யலைங்க. நான் சொல்றேன், வந்தவன் உன் காமவெறிக்கு பலியாக்கி இருக்க, அவனை எனக்கு துரோகம் செய்ய வச்சிருக்க, அப்படித்தானே? இல்லைங்க. உனக்கெல்லாம் நெத்தியில ஒரு குங்குமம், கழுத்துல ஒரு தாலி. என்னங்க அவசரத்துல வார்த்தைகளை கொட்டிடாதீங்க. நடந்ததை சொல்றேன். கிஷோர் வந்தது உண்மைதான். அவன் என்ன பலவந்தம் செய்தது உண்மைதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தவறு எதுவும் நடக்க நான் விடலைங்க. அப்படின்னா கிஷோர் வந்தானான்னு கேட்ட போது இல்லேன்னு சொன்னியே, எதுக்காக? உண்மையை சொல்லி உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கி உங்களை ஒரு கொலைகாரனா மாத்த நான் விரும்பல. அதனாலதான். முத்தமி மாதிரி வேஷம் போடாத. மானம் கெட்டு போய் உன் கூட வாழ நான் தயாரா இல்ல. இனி நான் உனக்கு கணவனும் இல்ல, எனக்கு நீ மனைவியும் இல்ல, உனக்கு இந்த வீட்டுல இடமும் இல்ல. Get out! ஐயோ, நான் சொல்றத நம்புங்க. உங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் களங்கம் இல்லாதவன். அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், என்ன கற்புள்ளவன். நம்ம குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேங்க, நான் புனிதமானவன். இந்த பூமி மாதா மேல அடிச்சு சொல்றேன், நான் பரிசுத்தமானவன். என்ன நம்புங்க. இனிமேல் நான் உன்னை நம்ப தயாரா இல்ல. வெளியே போ. போறேன். சந்தேகப்படுற புருஷனோட வாழ்றதை விட ஆத்திலேயே குளத்திலே விழுந்து சாவுறது எவ்வளவு மேல். இருந்தாலும் என் குழந்தைகளுக்காக நான் வாழ்ந்து தீருவேன். காலம் ஒரு நாள் உங்க கண்களை திறக்கும். அப்போ இந்த அகலா பத்தி நினைச்சு நீங்க கண்ணீர் விடுற சந்தர்ப்பம் வரும். வரேன். You get out! என்னை வீட்டை விட்டு வெளியேற்றின மறுநாளே உங்க அப்பாவும் கிராமத்தை விட்டு போயிட்டார். இதான்ப்பா உண்மையில நடந்தது. அதனாலதான் சொல்றேன், உங்க அப்பா குத்தம் செய்யல. அவரை குத்தம் செய்ய வச்சது அந்த படுபாவி கிஷோர் தான். சொல்றவன் சொன்னா கேட்டவருக்கு புத்தி எங்க போச்சு? முள்ள முள்ளாளியே எடுக்கணும்னு சொல்லுவாங்க. முதல்ல அந்த நடிகன் கிஷோரை கண்டுபிடிச்சு அவன் மூலமாவே உண்மையை வரவழைக்கணும். அவனை கண்டுபிடிக்கிறது ஒண்ணு அவ்வளவு கஷ்டமான காரியம் இல்ல மிஸ்டர் செல்வன். வாங்க தம்பி, இவர்தான் நம்ம இன்ஸ்பெக்டர். நான் மெட்ராஸ்ல சொல்லல. ஓ, மிஸ்டர் ஜெயின், glad to meet you. Thank you very much. கிஷோரை பத்தி எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உங்களுக்கு அவனை தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். அவன் மெட்ராஸ்ல தான் இருக்கான். நீங்க என் கூட வந்தீங்கன்னா அவன் உங்களுக்கு காட்டுறேன். இங்க கூட போலாம். ரொம்ப சந்தோஷம். You are so lucky. Thank you. என்னங்க மிஸ்டர் கிஷோர், பாட்ட ரொம்ப ரசிக்கிறாப்ல இருக்கு. டாக்டரா? வாங்க டாக்டர். உட்காருங்க. இல்லைங்க மிஸ்டர் கிஷோர், நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கேன். ஒரு 2 hours பொறுத்து வரேன். அவகாசமா பேசலாம். டாக்டர், நீங்க ரவுண்ட்ஸ் புறப்பட்டீங்க. நான் எப்ப டாக்டர் ரவுண்ட்ஸ் போறது? ஏன் டாக்டர், நம்ம ஆஸ்பத்திரி சுத்தி மெதுவா ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டுமா? நோ நோ, லாஸ்ட் வீக் தான் இன்ஜெக்ஷனே போட்டிருக்கேன்.
பெட்டை விட்டு எழவே கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? நான் விட்டாலும் இந்த பெட் நம்மள விடாது போல இருக்க. குட் மார்னிங் சார். வா கிருத்திகா, எங்க நம்ம சாப்பாடு? ரெடி சார். என்ன கிருத்திகா, இன்னைக்கு கோட்டா எவ்வளவுதான். இன்னைக்கு ராத்திரியே யாருக்கும் தெரியாம வெளியில போய் 10 பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வந்து ஊதி தள்ள போறேன். ஆமா, இப்ப ராத்திரியா பகலான்னு சொல்லுங்க, அப்புறமா நீங்க வெளிய போறத பத்தி பேசலாம். அதான் நீ வந்ததும் சொல்லிட்டியே குட் மார்னிங்னு, அப்புறம் என்ன? இப்பெல்லாம் நான் சொல்றது உனக்கு கிண்டலாத்தான் தெரியும். ஒரு நாளைக்கு வெளியில போய் சிகரெட் வாங்கி காட்டனா இல்லையா பாரு. ஹலோ ஹலோ. Come on. Come on. Sit down. Sorry. Sit down. ஏங்க, இந்த ட்ரெஸ் வேற போட்டுக்க சொல்லிட்டீங்க. இங்க பிடிக்குது, இங்க பிடிக்குது. எல்லா இடத்துலயும் உனக்கு பிடிக்கும். எல்லாத்தையும் போட்டு அனுபவிக்கணும்படி. அங்க பாத்தியா, எவனோ என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, நீ என்ன போட்டுக்கிற? ஒரு தாவணி வாங்கி கொடுங்க, போட்டுக்கிறேன். ஐயோ, ஆஹா, ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போஸ்ல இருக்காங்க. அங்க பாத்தியா, அவங்க யாருன்னு உனக்கு தெரியுதா? இதுக்கும் கமலம் தான். அவங்கள பார்த்தா உனக்கு என்ன தோணுது? எனக்கு ஒண்ணுமே தோணலிங்க. எனக்கு என்னென்னமோ தோணுது.